கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணுறேன். பொங்குதான்னு பாருங்க. பாருங்க பொங்குது. எரிமலை நிறைய பொங்குது. பொங்கி வருது. நன்றி. என் பேர் தருத்திகா தேவி, 8ஆம் வகுப்பு, ஊராட்சியோட நடுநிலைப்பள்ளி தியானபுரத்தில் படிக்கிறேன். நான் பண்ணிட்டு வந்து ஒளிச்சேர்க்கை அது எப்படி வருது. இந்த வேர் வந்து இந்த மலையில் இருக்க மண்ணில் இருக்கிற நீரெல்லாம் கலட்டி இலைக்கு கொண்டு போகுது. அந்த கொண்டு போகிற முன்புற ஏற்றத்துக்கு சைலம் என்று பெயர். அந்த இலையில அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி சஹானா. நான் தியானபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ வந்து ஒளி விலகல் ஒரு டாப்பிக்கில் வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு பென்சிலை வந்து அதில் வைக்கிறேன். இப்போ வந்து எல்லாருக்கும் அங்கேருந்து பார்க்கும்போது 2 வளைஞ்ச பென்சில் மாரி எல்லாருக்கும் தெரியும். இது எதனால நடக்குதுன்னா, அடர்வு அதிகமான ஊடகத்திலிருந்து அடர்வு வந்து குறைந்த ஊடகத்திற்கு ஒளி போகும்போது அதோட நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி போதும். என் பேர் சரணா. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது மனித செரிமான அமைப்பு பற்றி சொல்கிறேன். முதல்ல நமக்கு வாய் இருக்கு இல்லையா, அதில் வந்து பற்கள் இருக்குது. நமக்கு மொத்தம் 32 பற்கள் இருக்குது. அந்த பற்கள் வந்து நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு உதவுது. இப்போ நம்ம சாப்பிட்ட உணவை வயிற்றுக்குள்ள அனுப்புறதுக்கு சக்தி ஸ்ரீ. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து மூலிகை செடி நம்மளுக்கு எப்படி பயன்படுதுன்னு அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். இது வந்து ஆடாதொட இலை. ஆடாதொட இலையை வந்து மிளகு போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி கொடுத்தோம்னா நம்மளுக்கு சளியை போகும். இது வந்து வேப்பிலையை அரைச்சி நம்ம தலையில் தேய்ச்சி குளித்தோம்னா நம்மளுக்கு வந்து கிருமியை அழிக்கும். இது வந்து முடக்கத்தான் இலையை அரைச்சி மாவில் சேர்த்து தியானபுரத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து சேகப்படுவாரு. நான் வந்து ஒரு சால்ட்ரிங் தயாரிச்சுன்னா எதுக்கு பயன்படுதுன்னா, அந்த டிவி இல்லை ரேடியோ அது மாதிரி உள்ள பொருட்கள்லாம் கனெக்ஷன் விட்டு போயிட்டுனா அது பற்ற வைக்கிறது பயன்படுது. அது சாதாரணமாக வெளில வாங்கினோம்னா 250 ரூபா ஆரம்பித்து 300 ரூபா வரைக்கும் இருக்குது. அதனால இப்போ எந்த செலவுமே இல்லாமல் நான் செஞ்சுருக்கேன். அது என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு பழைய வீணாக போன சார்ஜரில் எல்லா வீட்லேயும் சார்ஜர் ஒயர் இருக்கும். அந்த சார்ஜர் ஒயரும் ஒரு பென்சிலு, ஒரு காப்பர் கம்பி, ஒரு காப்பர் கம்பி எடுத்துக்கிட்டேன். நான் எப்படி செஞ்சேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டு 1 இன்ச்சில் சீவிக்கணும். இந்த மாதிரி சீவிக்கிட்டு காப்பர் கம்பி எடுத்து ஒரு பக்கம் இது மாதிரி 1/2 இன்ச்சில் வந்து முறுக்கிக்கணும். 2வது பக்கம் வந்து இந்த பக்கத்தில் முறுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சார்ஜர் ஒரு செல்லுக்கிட்ட போடும்ல, அந்த ஒயரை வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸும் மைனஸ் மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு பக்கம் ப்ளஸ்ஸையும் இன்னொரு பக்கம் மைனஸ்லையும் போட்டு முறுக்கிடணும். முறுக்கிட்டு நம்ம பட்டன் ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம ரெடி ஆகிடும். இது மிஷினே பாருங்கள் சூடாயிட்டு. என் பேர் வெட்டி சொல்லுவேன். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தியானபுரத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ வந்து செஞ்சுருக்கிறது வந்து எரிமலை. இது வந்து எரிமலை எப்படின்னா, புவியோட மேலே உள்ளலாம் அழுத்தமாக இருக்கும். ஆனால் புவியோட உள்ளே பார்த்தீங்கன்னா லாவான ஒரு எரிமலை குழம்பு இருக்குது. அது வந்து புவியோட மேலோட்டில் உள்ள வீக்னஸாக இருக்குல்ல, அந்த பகுதியை உடச்சிக்கிட்டு உருவாகிறது தான் எரிமலை. அதில் நான் ஒரு இதாக பண்ணியிருக்கேன் அந்த எரிமலையை. இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் வந்து களிமண், ஈனம். என் பேர் வந்து மேதருண். நான் 8ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தியானபுரத்தில் படிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பட்டகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமதள ஆடி வந்து 3 வந்து முக்கோண வடிவில் வச்சுருக்கோம். ஒரு கண்ணாடி வந்து இன்னொரு கண்ணாடியில் எதிர் வச்சு, அந்த கண்ணாடி வந்து இன்னொரு எதிர் வச்சு ஒரு டிசைன் உள்ளே தெரியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா துணிகளில் வந்து டிசைன் செய்ய வந்து ஒரு காலத்தில் பயன்படுத்தினாங்க. என் பேர் வேர்ச்சரன். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தியானபுரத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சொல்ல போகிற பொருளோட தலைப்பு வந்து கூட்டு நுண்ணோக்கி. இதுக்கு இங்கே ஆங்கிலத்தில் பேர் வந்து காம்போர்டு மைக்ரோஸ்கோப். இது வந்து கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இதை பிடிச்சி இது கைப்பிடி. இது வந்து பெருசாக இருந்தால் சின்னதாக காமிக்கிறேன். முப்பட்டகம்
கலைடாஸ்கோப், இது மாதிரி தான் எரிமலை இதாக இருக்குது. இந்த மாரி எரிமலையோட இந்த குழம்பு இருக்குல்ல, இது வெளில வந்து உளுந்து உருவாகிறது தான் தீப்பாறை. அதை நம்ம முதன்மை பாறைங்கிறோம். தீப்பாறையிலேருந்து உருமானிய பாறை, படிவு பாறையெல்லாம் உருவாகுது. நம்ம எடுத்துக்காட்டால் அந்த கிரானைட் கல் இருக்குல்ல, வீடு கட்ட பயன்படுது கிரானைட் கல், அதுவும் இதுலேருந்து தான் உருவாகுது. நன்றி. நம்ம சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டோம்னா சளி, இருமல் இதெல்லாம் நீக்கும். மருதாணி வந்து நம்ம வெயில் காலத்தில் கையில் தேய்ச்சிக்கிட்டோம்னா இது வந்து குளிர்ச்சி தரும். செம்பருத்தி இலையை வந்து நம்ம வெயில் காலத்தில் தலையில் தேய்ச்சி குளித்தோம்னா இது நம்மளுக்கு குளிர்ச்சி தரும். ஓமவல்லி இலையை நம்ம வெறுசாவே சாப்பிட்டோம்னா சளியை போக்கும். நன்றி. இந்த இரைப்பை இது வந்து கிணையம்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற உணவுல அந்த சிறுங்குடலில் போய் சேரும். இந்த சிறுங்குடல் வந்து அந்த உணவில் உள்ள சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வேஸ்டெல்லாம் இந்த பெருங்குடல் வழியாக வெளியேற்றிடும். நன்றி. ஃபஸ்ட்டு உள்ள ஓட்டை வந்து கொஞ்சம் கிட்டக்க ஊற்றும், நடுவில் வந்து கொஞ்சம் கிட்டக்க ஊற்றும், லாஸ்ட் வந்து எட்டி ஊற்றும். இது வந்து ஆழம் அதிகரிக்க திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தமும் அதிகரிக்கிறது நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டில் எடுத்துக்கணும். ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கணும். நான் மூடிக்கிட்டேன். ஒரு ஊசி எடுத்துட்டு நான் ஓட்டை குத்துறேன். ஒன்றுமே தண்ணி வரல. இப்படி ஊற்றுறேன், தண்ணி வரல. இப்போ திறக்கிறேன், தண்ணி வரும். இப்போ மூடுறேன், மறுபடியும் தண்ணி வராது. இது எதனால நடக்குதுன்னா, நம்ம இங்கே கிளாஸ்குள்ளே இருக்க காற்று எல்லாம் இந்த ஓட்டையில் போய் அடைச்சதுனால நம்மளுக்கு தண்ணி வரல. இந்த மூடியை திறந்துட்டு இது தண்ணியெல்லாம் உள்ளே போய் காற்றுலாம் உள்ளே போய் தண்ணியை ப்ரெஷர் பண்ணதுனால தண்ணி வெளில வருது. சாப்பாடு செஞ்சு ஃப்ளோயம் வழியாக சாப்பாடு செய்து இலைக்கு பின்னாடி இலைத்துறை இருக்குது. நன்றி. பொங்கி வருது. நன்றி. இது இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த தலையை வச்சோம்னா ரெடி. நன்றி. பாட்டிலை கட்டி அது வந்து இப்படி சுத்தினோம்னா சுத்தம் காட்டாது. நன்றி. கொஞ்சம் வந்து இப்போ பேக்கிங் சோடா போடுவோம். இப்போ வந்து பொங்கலுச்சு. இதில் வந்து இது கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. நன்றி. நம்ம இப்படி படுக்க வச்சா அது படுக்காது. ஏன்னா அதோட ஈர்ப்பு மையம் வந்து தாழ்வாக இருக்கிறதுனால அதை படுக்க வச்சோம்னா திரும்பி எந்திரிச்சுக்கும். இதை வந்து நம்ம படுக்க வச்சாலும் எந்திரிக்காது. நன்றி. இந்த வண்டி வந்து ஒரு பாட்டில் எடுத்துக்கணும். அதை வந்து மேல் பக்கத்தை கட் பண்ணிக்கிட்டு கீழேயும் 2 ஓட்டை பண்ணிக்கிட்டு ஒரு 2 வழக்கமாக குச்சி எடுத்து 2 பக்கமும் சொல்லிட்டு 4 மூடியை வச்சு அப்புறமா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து கட்டி அப்புறமா ஒரு மூடியை போட்டு கிளம்பு. மேலே ஏறிக்குது சாய்க்கும் போது அதை வந்து சாய்ச்சோன்னா அதனால ஈர்ப்பு மையம் கீழே போகிறதுக்காக இது மேலே வந்துடுது. எல்லாத்தையும் கொடுக்குது. நன்றி. இது பயன்படுத்தணும்னா நம்ம கரண்ட் கட்டுறது கம்மி. இது வந்து
தண்ணி ஏன் மேலே வந்துச்சு? ஏன்னா அந்த ஆக்சிஜன் வந்துட்டு முடிஞ்சதுனால தண்ணி இடம் வந்துட்டு முடிஞ்சு போயிடுச்சு, அதனால தண்ணியும் மேலே வந்துச்சு. நன்றி.